வணக்கம். 12வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பலத்யாகः தியாகாச்சாந்திரனந்தரம். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்களில் ஒன்றாகும். மன அமைதியை எவ்வாறு பெறுவது என்பதை பகவான் கிருஷ்ணர் மிக எளிமையாக விளக்குகிறார். இந்த ஸ்லோகத்தில் அவர் நமக்கு 4 ஆன்மீக படிகளை கூறுகிறார். முதல் படி அபியாசம், அதாவது தொடர்ந்து பயிற்சி செய்வது, நல்ல பழக்கங்களை தினமும் தொடர்ந்து செய்வது. இரண்டாவது ஞானம், அதாவது அதை புரிதல் அப்படின்னு சொல்கிறாருங்க. வெறும் பழக்கமாக செய்வதை விட ஏன் இதை செய்கிறோம் என்பதை அறிந்து செய்வது அது இன்னுமே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது தியானம். ஞானம் கிடைத்த பிறகு மனம் இறைவனிடம் நிலையாக இருக்க வேண்டும், இல்லைங்களா? அடுத்தது 4வது கர்ம பல தியாகம், செயலின் பலனின் பற்றின்மை. இந்த ஸ்லோகத்தின் உச்சமான போதனை இதுவே. நாம் செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்ய வேண்டும், ஆனால் என்ன எல்லோரும் பாராட்ட வேண்டும், நான் தான் முதலிடம் பெற வேண்டும், எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற அதிக எதிர்பார்ப்பு மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. கிருஷ்ணர் கூறுகிறார், உன் முயற்சியை முழுமையாக செய், பலனை என் கையில் விடு, அப்போது மனம் இலகுவாகும், லேசாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்லோகம் ஏன் மன அமைதியை தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பெரும்பாலான கவலைகள் நிகழ்காலத்தில் இல்லை, அது எதிர்காலத்தை பற்றி பயங்கள் தான், இல்லைங்களா? தேர்வு முடிவு எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா, நான் வெற்றி பெறுவேனா, மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த எண்ணங்கள் தான் மன அமைதியை கெடுக்குது. ஆனால் நாம் என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன், மீதியை இறைவன் பார்த்து கொள்வார் என்று நம்பும்போது மனம் அமைதி கிடைக்கிறது மனதில், இல்லைங்களா? வெற்றி கிடைத்தால் பணிவுடன் இருங்கள், தோல்வி வந்தால் துவண்டு போகாதீர்கள். இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பாகுவை கீதை சொல்லும் உண்மையான யோகம். நாம் வாழ்க்கையில் அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நமது முயற்சி, நேர்மை, மனப்பான்மை இவை நம் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவற்றை சரியாக செய்தால் பலன் சரியான நேரத்தில் தானாக வரும். எதிர்பார்ப்பை குறைத்தால் மன அழுத்தம் குறையும். கடமையை இறைவனுக்கு அர்ப்பணித்தால் மன அமைதி பெருகும். நன்றி.